இப்ப களத்துல இறங்கி நீங்க போராடிட்டு இருக்கீங்க. இதே வேளையில சாட்டையில அடிச்சுக்கிட்டா இந்த திமுக ஆட்சி அகற்றிடலாம் அப்படின்னு அண்ணாமலை பண்றாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல அந்த செயல் நீங்க அதை ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க. ஆனா அவருடைய கோபத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. தம்பியுடைய அணுகுமுறை அது இப்ப கேட்கும்போது எதுக்கு இப்படி இவ்வளவு தூரம் முடிவு எடுக்க வேண்டியதில்லை. இப்ப எனக்கு கூட தான் கோபம் இருக்குது. இப்ப அதுல குற்றவாளியை சாட்டையிட்டு அடிக்கும் மீது நம்ம போய் அதுக்கு அடிச்சுக்கணும். அது தேவையில்லாத கஷ்டமா இருந்து கேட்கும்போது. ஆனாலும் அவருக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தை எல்லாருக்குள்ள இருக்கிற கோபம் ஒரு தலைவரா அவரு சொல்ல வேண்டியது வருது, வெளிப்படுத்துறத அப்படி வெளிப்படுத்திட்டாரு. அதனால அதை போய் அதை விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவருடைய உணர்வு அதை அப்படி வெளிக்காட்டுறாரு. அது சரியா அது தம்பிக்கிட்ட அவருக்கு முன்னாடி இந்த களத்தில் இருக்க ஒரு அண்ணனை நான் சொல்ல விரும்புவது, இந்த நாட்டில் நிறைய மாறுதல்களை நீங்க செய்யணும். நான் அதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்னு சொல்றது காரணம். என்னென்ன அடிச்சோட அரசியல் மாற்றம் நீங்க கூட கேட்கலாம். இப்போ இந்த ஆட்சியை இந்த ஆட்சி நீங்க இவங்க கோட்பாடு பேசுறது, திராவிட மாடல் பேசுறது, நல்லாட்சி பேசுறது, ஆட்சி நேர்மையா கொடுத்துட்ட ஒருத்தருக்கு வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அவர் இந்த மகராசை இன்னொரு தடவை வரணும், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மக்கள் விரும்பிட்டா அவனே தேடி பார்ப்பான். அவனே அவர் என்ன பேச வர்றாருன்னு கேட்பான். அவனே திரும்பி வாக்கு கேட்காமலே போட்டுருவான். அப்படியெல்லாம் வென்றது இருக்கு. தொகுதிக்கே போகாம ஜெயிச்சவர் தமிழ்நாட்டில் இருக்காரா இல்லையா? எங்க தாத்தா முத்துராமலிங்க தவிர தொகுதிக்கே போகாம வாய் போட்டு சட்டம் வாய் திறந்து எனக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்காம ஜெயிச்சாரா இல்லையா? எப்படி ஜெயிச்சாரு? நம்பினா இந்த மக்கள் இந்த மனுஷனுக்கு போடணும்னு நம்பினா, நல்லவர் நம்பினா. அப்படி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா போடுவாங்க. ஆனா நீங்க ஏன் வாக்குக்கு 1000-500 கொடுத்து வாக்கை வாங்குறீங்க? வாக்குக்கு காசை கொடுத்து வாங்கிட்டு நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு பேசுறது மாதிரி உலக வேடிக்கை ஏதாவது இருக்கா? தெருவுக்கு தெரு சாராய கடை திறந்து வச்சுட்டு மக்களின் நலம்னு பேசுறது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனை ஏதாவது உலகத்தில் இருக்கா? இல்ல. சரி, இதையெல்லாம் விடுவோம். இப்ப தம்பி என்ன செய்யணும்? வாக்குக்கு காசு கொடுக்கிற ஒரு வேட்பாளர் அவரை கண்டு 10 ஆண்டுக்கு தேர்தல் நிக்க தடை அப்படின்னு இவங்க இப்ப ஆண்டுகிட்டு இருக்க அதிகாரம் இவங்க சொல்லி போட்டா ஒருத்தன் காசு கொடுக்க மாட்டேன். நீங்க பறக்கும் படைன்னு ஒண்ணு போடுறீங்க. சாலையில எங்க அப்பா மிளகாய் வித்துட்டு கொண்டு வர காசு, மாட்டை வித்துட்டு கொண்டு வர காசு, மளிகை கடைக்கு சரக்கு வாங்க கொண்டு வர காசு, அப்பாவை மருத்துவமனையில சேர்த்துட்டு அதுக்கு பணம் கட்டு கொண்டு வர காசை இதை பறிச்சுக்கிறே ஒழிய அங்க தொகுதிகளை காசு கொடுக்குறான்னு தெரியுது, நீ பறிக்கவே மாட்டேங்கிற. இப்ப வேணா ஒரு பந்தயமா வச்சுக்கிடுவோம். ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடக்குதுன்னு நம்ம எல்லாரும் போவோம். எல்லாம் வாங்க, காசு உள்ள கொட்டி கொட்டி கொடுப்பாங்க. மந்தையில் அடைச்சி வச்சு சாப்பாடு பிரியாணி, இந்த தொலைக்காட்சி ஓடும், அங்கே சீரியல் பார்க்குறவங்க பார்க்கலாம், இங்கே சீட்டாடுறவங்க பார்க்கலாம், இரவானா சரக்கு பிரியாணி எல்லாம் நடக்கும். இதுதான் தேர்தல்னு நீங்க முடிவு பண்ணிட்டா இப்படி இது தேர்தலா திருவிழாவாது. இந்த முறையை ஒழிக்காம நீங்க எப்படி திமுக ஆட்சியை புறப்படுத்துவீங்க? இப்போ அவங்க உங்களுக்கு தெரியும், சார்ஜ் பண்ண செல்போனுக்கு சார்ஜ் ஏற்றின மாதிரி 100 விழுக்காடு சார்ஜ் ஏற்றி வச்சிருக்காங்க. ஓட்டுக்கு 5000 கொடுக்க கூட காசு இருக்கு இப்ப அவங்க கிட்ட. இப்ப போய் அதை தடுக்காம நீங்க அந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவேன். நீங்க செருப்பு இல்லாம நடந்தல, காலே இல்லாம நடந்தாலும் இதெல்லாம் சரி பண்ணாதான் ஒழிக்க முடியும். அதை தம்பி சொல்லணும், சொல்லி மேல சொல்லி பணம் வாக்குக்கு கொடுக்குற முறையை ஒழிக்கணும். இந்த இலவசங்களை அறிவிக்க நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்களே மகாராஷ்டிரால 2000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்களே இலவசங்களை அறிவிச்சுதான் ஜெயிச்சிருக்கீங்க. அது இலவசம்ங்கிறது உலகத்துக்கே தெரியாது ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை, வீழ்ச்சி திட்டம். அதுல இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுறீங்க? ஒரு கேள்வி தானே. என்னைக்கு சொல்லியிருக்காரு பாருங்க ஐயா குன்றக்குடி அடிகளா, நம்ம எல்லாம் சிறு பிள்ளைல பார்த்துருக்கோம். அவங்க பேச்சு கூட நான் நேரடியா கேட்டதில்லை. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆறுதலால் காயங்கள் அறுவதில்லை, ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசங்கிறது. என்னைக்கு சொல்லியிருக்காரு பாருங்க.